இங்க ஒருத்தன் பிசினஸ் பண்றதுக்காக $10 கொடுத்து ஒரு கடல் பாசி வாங்கிட்டு வரான். அது எண்ணெயில ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. இந்த டேஸ்ட்ல இருந்தா கஸ்டமர் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறான். இவங்கிட்ட இருந்த எல்லா காசுலயுமே கடல் பாசி வாங்கிட்டு வந்தான். கடைசியே உன்னோட கம்ப்யூட்டரும் வித்துட்டு அதுல வந்த காசுல கடல் பாசி வாங்கிட்டு வரான். இந்த டைம் இதோட டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. இருந்தாலும் இது வேஸ்ட் ஆயிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறான். கடைசியே ஒண்ணு கீழே கிடக்குது. அது கொஞ்சம் நனைஞ்சு கிடக்குறத பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் அதையும் எடுத்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாக்குறான். இந்த முறை இதோட டேஸ்டும் பிளேவரும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அப்போதான் இவன் ஒன்னு ரியலைஸ் பண்றான். இது மலையில நினைச்சதுனால இதோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வாங்கிட்டு வந்த எல்லா கடல் பாசியுமே மலையில போய் வச்சிடறான். இவன் மலையில வச்ச பாக்ஸ மறுபடியும் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிறத எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி விற்கிறான். இதோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இவன் சேல்ஸ் பண்ணது எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு இவனோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது $1 million வருது. இருந்தாலும் இவங்க அப்பா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு $10 million கடன் வாங்கியிருப்பாரு. இதனால இவனோட வீட்டை சீஸ் பண்றதா பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இதை பார்த்து பயந்துட்டு இவனோட பிசினஸை வேகப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய கம்பெனில போய் இவனோட பொருளை காமிக்கிறதுக்காக அந்த மேனேஜரை பார்க்க போயிருப்பான். அந்த மேடமும் இவனை வெளியே நிக்க வச்சு இவனோட ப்ராடக்ட் பார்த்துட்டு இதோட பேக்கேஜ் எல்லாம் நல்லா இல்ல, அது இல்லாம இதோட பிரைஸும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, இது எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. இவன் மறுபடியும் டென்ஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துடுறான். இவனுக்கு ஒரு பிளான் வருது. பேக்கேஜால தானே ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த முறை நீட்டா கவர் பண்ணி மறுபடியும் அதே கம்பெனிக்கு போறான். இந்த பொண்ணு மேனேஜர் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவனும் வெயிட் பண்றான். ரொம்ப நேரமா அந்த மேடம் போன் பேசிட்டு இவனை கண்டுக்காதனால இவன் டென்ஷன் ஆகி இவன் எடுத்துட்டு வந்த பாக்ஸ் அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற ஸ்டாப் ஒருத்தன் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கூட ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுக்கும் அதை கொடுக்குறான். இருந்து எல்லா ஸ்டாஃபும் இதை சாப்பிட்டு பார்த்ததுல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது எம்டிக்கு எப்படியே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க இதை யாரு வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கள மீட் பண்றதுக்காக வர சொல்றாங்க. இவனும் கம்பெனிக்கு வந்த பிறகு அந்த மேடமும் இவனும் சேர்ந்து ஒரு பெரிய பிசினஸ் டீல் பேசி இவன் சைன் போட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவனோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு பெரிய பில்டிங் லீஸ்க்கு எடுக்கிறான். இவனும் அந்த பில்டிங் ஆளெல்லாம் விட்டு நீட்டா கிளீன் பண்ணி இவனோட பிசினஸ் டெவலப் பண்ற மாதிரி ரெடி பண்ணிடுறான். கடைசியா அந்த கம்பெனியோட மேடம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வராங்க. அந்த மேடமும் ஃபுல் பில்டிங்கை சுத்தி பார்த்துட்டு இவனுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷனும் கொஞ்சம் அட்வைஸும் சொல்லிட்டு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் இவனோட கம்பெனில இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அது என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இவனுக்கு ஒரு பெரிய டீல் சைன் பண்றதுக்காக ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற பிசினஸ் மேன்ல இவனும் ஒருத்தனா இருக்கான்.